போது அது வந்து காற்று கரெக்டாக அடிச்சிருக்கோமா அப்படிங்கிறத இந்த மாதிரி அழுத்தி பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எதுக்காக அப்படி அழுத்தி பார்க்குறாங்கன்னா, அதோட அமுக்குத்தன்மை, ஓகேவா, அமுக்குத்தன்மை வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சோதிச்சு பார்ப்பாங்க. அதாவது ஒரு டயர் வந்து ஈஸியாக உருண்டு போகணும் அப்படின்னா அதில் வந்து குறைவான அமுக்குத்தன்மையும் இருக்கணும், ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது காற்றை வந்து ரொம்ப ஃபுல்லாகவும் அடிக்கக்கூடாது, கம்மியாகவும் அடிக்கக்கூடாது, லைட்டாக அமுக்குத்தன்மை இருக்கிற மாதிரி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் உண்மையிலேயே எப்படி இருந்தால் வந்து டயர் வந்து ஸ்மூத்தாக போகும் அப்படின்னா, பின்பக்க டயர் இருக்கு இல்லையா, அந்த பின்பக்க டயர் வந்து முன்பக்க டயரை விட ரொம்ப குறைவான அமுக்குத்தன்மை உடையதாக இருக்கணும். இதுதான் வந்து கண்டிஷன். இப்படி இருந்தால் மட்டும்தான் சைக்கிள் வந்து ஈஸியாக நம்மளால் ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு போக முடியும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம் கூற்றில் கேட்கலாம். பின்பக்க டயர் வந்து முன்பக்க டயரை விட குறைவாக அமுக்குத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும்.